வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கூகுள் நோட்புக் எல்எம்ல பார்ட் 2 வீடியோ இது. இந்த வீடியோவில் நாம் எதான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லிங்க்கு கொண்டு வந்து வச்சு அந்த லிங்க்கை ஆடியோவாக மாற்றுறது நம்பர் 1. நம்பர் 2, அந்த கொடுத்துருக்க கண்டென்ட்டை ஒரு மைண்ட் மேப்பாக கன்வெர்ட் பண்ணுறது. நம்பர் 3, இதுக்கு வந்து ஒரு பிக்சர் இன்ஃபோகிராஃபிக் பண்ணால் எப்படி இருக்கும். இந்த 3 விஷயமும் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம கூகுளில் போய் கூகுள் நோட்புக் எல்லாமே டைப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டில் இங்கே செலக்ட் பண்ணுறீங்க, அதோட இன்டர்ஃபேஸ் வரும். ட்ரை நோட்புக் எல்லாம் பண்ணியாச்சு. பாருங்கள், லோட் ஆகிட்டுருக்கு. லோடாகி வந்த உடனே நாம் என்ன செய்ய போகிறேன், கிரியேட் நியூ ஒன் கொடுக்குறேன். இப்போ இங்கே பாருங்கள், கீழே அப்லோடு ஃபைல்ஸு, யூடியூப் லிங்க்கு ஆர் வேறு ஏதாவது தகவல் கிடைச்ச லிங்க்கு. நான் இந்த லிங்க்கு தான் கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் காப்பி பண்ணி வச்சுருக்க லிங்க்கு கொண்டாந்து இதில் போடுறேன். பண்ணிட்டேன். கீழே பாருங்கள், இன்செர்ட் இந்த ப்ளூ கலரில் மாறி இருக்கணும். மாறினா மட்டும்தான் நம்மளால் இது கன்வெர்ட் ஆகும். ஸோ பாருங்கள், இன்செர்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே நம்ம கொடுத்த நோட்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். என்ன டாப்பிக்கில் கொடுத்தேன் அப்படின்னா, ஏஐ தொழில்நுட்பத்தில் இந்தியாவோட பங்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நான் கொடுத்த டாப்பிக்கு. ஸோ அது வந்து ஒரு சின்ன நோட்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஆடியோ ஃபைலாக, தட் இஸ் ப்ராட்காஸ்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, 2 பேர் உரையாடுற மாதிரி ஒரு ஆடியோ க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பாருங்கள், கீழே ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ஒரு வேலை. ரெண்டாவது என்ன சொன்னேன், இந்த கான்செப்டுக்கு ஒரு மைண்ட் மேப் போட போகிறேன்னு சொன்னேன். இப்போ 4வது இருக்கு ஒரு மைண்ட் மேப், அதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இன்னொரு விஷயம் சொன்னேன். 3வது விஷயம் இன்ஃபோகிராஃபிக், இங்கே பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் ஒரே சமயத்தில் 3 வேலை பண்ணிகிட்ருக்கேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஒரு விஷயம் ரெடி ஆயிடுச்சு. என்ன சார் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தொழில்துறையில் அப்படின்னு சொன்னால் மைண்ட் மேப்பு. அதை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்கள், இது மைண்ட் மேப். ஏஐ தொழில்நுட்பத்தில் இந்தியா இன்றைக்கி எப்படி இருக்குது, தற்போதைய நிலை. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். சூப்பராக இருக்கும். அடுத்தது முக்கிய சவால்கள், என்னென்ன சவால்லாம் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு எதிர்கால திட்டங்கள், இந்த மாதிரி ஏரோ மார்க் இருந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது மட்டும்தான் எக்ஸ்பேண்ட் ஆகும், இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு சாதகமான அம்சங்கள், ஸோ ஆய்வு விவரம். ஸோ ஒரு மைண்ட் மேப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்டாக இருக்கும். இதுதான் மைண்ட் மேப்பு. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், ஏரோ மார்க் இருக்கா, இதை டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக அழகாக நீங்கள் எங்கே வேணாலும் பயன்படுத்தலாம். இது ஒரு விஷயம். ஓகேங்களா. நெக்ஸ்ட், இப்போ திருப்பி நம்ம அங்கேயே போக போகிறோம். எங்கே போக போகிறோம், ரைட், இப்போ ஸ்க்ரீனுக்கே வந்துட்டேன். இது வேண்டாம்னா பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம், முடிஞ்சிச்சு. அடுத்தது ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு. மைண்ட் மேப் பார்த்துட்டோம். ரெண்டாவது ஆடியோ க்ரியேட் ஆகிட்டுருக்கு, இன்ஃபோகிராஃபிக்கும் ரெடி ஆகிட்டுருக்கு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணி நீங்கள் வெயிட் பண்ணப்போ மினிமம் அது அக்கார்டிங் டு உங்களுடைய சிஸ்டம், இன்டர்நெட் ஸ்பீடு, இதை பொறுத்து தான் இருக்குது. அது மாதிரி கண்டென்ட் பெருசாக இருந்தால் லேட் ஆகும், கண்டென்ட் சின்னதாக இருந்தால் டக்குன்னு முடிஞ்சு நமக்கு அவுட்புட் கொடுத்துரும். இந்த மாதிரி பிக்சர் வந்தால் இதுக்கு மைண்ட் மேப்பு. இன்ஃபோகிராஃபிக்கு இந்த மாதிரி ஒரு பிக்சர் வரும். தென் ஆடியோவுக்கு இன்னொரு பிக்சர் வரும். என்ன வருதுன்னு பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நோ அதர் வே, நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணி ரிசல்ட் வந்த உடனே நான் எப்படி வருதுன்னு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே லைன்லேயே இருக்கும். ஸோ இன்ஃபோகிராஃபிக் வந்து ஃபெயிலியர் ஆகுதுன்னு தெரியுது, ஃபெயிலியர்னு காட்டுது. ஸோ அப்போ இந்த பிக்சர்ஸ்க்கு அதால் இன்ஃபோகிராஃபிக் ஜென்ரேட் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணும். நோ அதர் வே. அது எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி, இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லா தகவலையும் கலெக்ட் பண்ணி, அதுக்கு தகுந்த மாதிரி இதோட ஸ்பீச் இருக்கும். 2 பேர் உட்காந்து பேசுவாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இது வகுப்பறை கற்றல் கற்பித்தலுக்கு ரொம்ப அருமையான ஒரு டூல்.
நாட் ஓன்லி வகுப்பறை, மற்ற எந்த விஷயம் நீங்கள் எங்கேயெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே கொண்டு வந்துக்கலாம், மற்றவங்களுக்கு போட்டு காட்டலாம். அப்பா, இப்போ ஆடியோ ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே இருக்கு பாருங்கள், இந்த ஏரோ மார்க் ஆடியோ பாருங்கள், இந்திய ஏஐ பயன்பாடு ஏரோ மார்க் இந்த பாருங்கள் இருக்கா. இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க பல கோடிகள் கொடுத்து உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு அதிநவீன ஸ்போர்ட்ஸ் காரை வாங்குறீங்க. கேக்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கே. ஆமா, அப்படிப்பட்ட அந்த சூப்பர் காரை உங்க வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறீங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க, போட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. ஆனா இங்கதான் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? காரு ஓட்ட தெரியாதா? எக்ஸாக்ட்லி. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த கண்டென்ட்டை ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த 3 புள்ளி எடுத்து கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இன்றைக்கி நாம் 3 விஷயம் கற்றுக்கிட்டோம். ஒரு கண்டென்ட்டை, ஒரு லிங்க்கை உள்ளே கொடுத்து நோட்புக் எல்எம்மில் எப்படி ஆடியோ க்ரியேட் பண்ணுறது, மைண்ட் மேப் க்ரியேட் பண்ணுறது, இன்ஃபோகிராஃபிக். ஆக்சுவலாக இந்த டேட்டாவுக்கு இன்ஃபோகிராஃபிக் வரல, அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்ஃபோகிராஃபி நான் கண்டிப்பாக பண்ணி காட்டுறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.